கோவிந்தராஜன் சார் வணக்கம். 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 வணக்கம் சார். சார் வணக்கம். டிஎம்கே இதை தேர்தலுக்காக எடுத்திருக்கிறார்களா அல்லது உண்மையாகவே ஒரு அரசியலமைப்பின் படி வேறு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படி வந்து பொய்யான வாக்குறுதிகளை தந்து தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றுவது சரியல்ல அப்படின்ட்டு டிஎம்கேனுடைய எம்பிக்கள் கூட்டாக பேசியிருப்பதை போல அவரு இப்படியான வாக்குறுதிகள் தருவதை தவிர்த்திருக்க வேண்டுமா? அதாவது இது எப்படி நான் பாக்குறேன்னாக்க, அவங்க கட்சியை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருக்கார், என்னால எதுவுமே செய்ய முடியல, அதுக்கு நான் வருத்தப்படுறேன், மதுரை தொகுதிக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல, அதுக்கு நான் வருத்தப்படுறேன்னு ஒரு ஆதங்கத்தோட அவர் வந்து சொல்லியிருக்கார் பிரச்சாரத்துல. அதுக்கும் மேல ஒரு படி போய் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல அரசியல் நாகரிகம் கருதி இதுக்கு மேல அதிகமா வெளிப்படையா பேச முடியாது. அதுக்கு முன்னால என்ன பேசினாருன்னு சொல்லுங்க, அதுக்கு பின்னால என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. நடுவுல ஒரே ஒரு பிட்டை மட்டும் எடுக்க கூடாது. ஏங்க இப்ப எது தேவையோ இப்ப அதே போல ஆட்சியில சார் நாங்களும் நியூஸ் போட்டோம். ஆனா அதுக்கு முன்னால என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாரு இல்லையா? என்ன செய்ய முடியலன்னு சொன்னாரு? மதுரை மாநகருக்கு எந்த விதமான திட்டங்களையும் நான் செய்யறதுக்கு என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல பொது வெளியில அரசியல்ல அதிகமா வெளிப்படையா பேச முடியாதுன்னு சொல்லி இந்த திமுகவினுடைய அவல ஆட்சிக்கு இதுவே ஒரு சான்று. அது மாத்திரம் இல்லாத இவங்க கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் நேற்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்க ஸ்டாலினை குறை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கும் பாஜகவிற்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் ஒரு கள்ள கூட்டணி இருக்கிறது, அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் இங்க அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாலினையே அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி. ரெண்டாவது, இது போல இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சில அதாவது மடைமாற்றம் செய்வதற்கு இன்டாக்டா இல்ல கூட்டணியில நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஸ்டாலினும் அங்கேயே பாண்டிச்சேரியில தான் இருக்காரு. இருவரும் ஒருவரை சந்திக்கவில்லை. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார், அவர் திமுக கட்சியை சார்ந்த யாருக்கும் பிரச்சாரம் செய்யல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் இதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக எதுக்கத்தாலும் பாஜக முதல்வர். நீங்க என்னை மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஒருத்தர் பேசுறது அழகா சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசினா தமிழ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் பேசுறது குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஆன்லைன்ல இருக்கேன் சார், ஆன்லைன்ல இருக்கேன் சார். பேசுங்க சார், பேசுங்க. கொஞ்சம் இருங்க சார், அவர் பேசி முடிச்ச ஒன்னு நோட் பண்ணிக்கங்க சார். அப்புறம் அவர்கிட்ட ஒரு தகவல், ஒரு கேள்வி மட்டும் ஒண்ணு கேட்காதீங்க, அமைதியா இருங்க. அவர் சொல்லி முடிச்சு சார். என்றைக்குமே பாத்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் தான் மெகா கூட்டணி போடுவாங்க, ஆளுங்கட்சி வந்து அவங்களுடைய சாதனைகளை சொல்லி இது பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில ஒரு கிளி ஜோசியக்கார சீட்டு கட்டு அடிக்க வைக்கிற மாதிரி அந்த சீட்டு கட்டு போல எல்லா கூட்டணியும் இருக்கு. கடையை திறந்து வச்சு ஆள் வரலன்னா அதுக்கு திமுக பொறுப்பாகுமா? ஏன்னா கடையை திறந்து வச்சிருந்தா கூட்டணிக்கு ஆள் வராரு, இங்க இருந்து ஆள் வராங்க, அந்த கூட்டணி அமைய போகுது. பழனிசாமி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆளே வரல. இதுக்கு எப்படி திமுக காரணம்? கொஞ்சம் பொறுமையா ஒரு ஆளுங்கட்சி கொஞ்சம் ஆளுங்கட்சியில என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கூட்டணி போட்டு இது பண்றது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, எங்களை மிரட்ட பார்க்கிறார்களான்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. யார் மிரட்டுறாங்கன்னா திமுக தான் மிரட்டுறாங்க. யார மிரட்டுறாங்க? பத்திரிகையாளரை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஊடகங்களை மிரட்டுறாங்க. எந்த பத்திரிகையாளரை சார் மிரட்டுறாங்க? நியூஸ் 7 செய்தியாளருக்கு ஆட்சி இல்ல, சென்ற நாளைக்கு முன்னாடி பொது வெளியில போட்டு கல்ல தூக்கி அடிச்சாங்களே. நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர் பொது வெளியில ஒரு போட்டு வெடிச்சு கல் அடிபட்டு ரத்தம் எல்லாம் வந்துச்சு. அவர் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு விளக்கம் கொடுங்க சார். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையை சொன்னா கோவப்படுறாரு சார். அவரு உண்மையை சொன்னா கோவப்படுறாரு. அவர் அவங்க தலைவர் போலே இருக்காரு. அவர் வந்து உண்மையை சொன்னா அவங்க தலைவர் போலே கோவப்படுறாரு. அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விசிக கட்சிய மிரட்டி அடிப்படையை வச்சு இப்ப மாத்திருக்காங்க.
இல்ல சார், சொல்லும் போது போற போக்குல இப்ப அவர் போற போக்குல ஒரு நிமிஷம் இருங்க சார் நானு சார் நீங்க வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டும் கூட நீங்க திருமாவளவனை மிரட்டி அவரை போட்டியிட வச்சாங்கன்னு சொல்லிட்டு எவனோ தெருவுல போற வரவன் இந்த ட்விட்டர்ல எழுதுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பி நீங்க பேசலாமா? ஒரு சேட்டலைட் டெலிவிஷன் சேனல்ல உட்காந்துக்கிட்டு சார் எவனோ ஒரு புறம்போக்கு சார் எழுதுறான் சார் ட்விட்டர்ல எழுதுறாங்கிறத நம்பிட்டு இல்ல சார் நீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான தகவல் இல்ல. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல 1000 எழுதுறான் சார். அது எல்லாமே உண்மையா? கொஞ்சம் பொறுமையா சார், கொஞ்சம் சமூக ஊடகங்கள் பொறுமையா சார். பேசும்போதெல்லாம் இதுதான் இருந்துருக்குது சார். இன்னைக்கு எல்லா பொதுமக்கள் எல்லாம் அவங்க கையில செல்போன் இருக்குது, அவங்க கையில சமூக வலைதள கணக்கு இருக்கு. எந்த ஒரு இது பண்ணாலும் உடனடியா பாக்குறதுக்கு எல்லாம் இருக்கு. அதனால இவங்க சும்மா பிஜேபி இதை செய்யறது. கோவிந்தராஜன் சார் இங்க பாருங்க, 10 லட்சம் பேர் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ 10 லட்சம் பேர் ஒரு விஷயத்தை நம்புறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அது உண்மையா மாறிடாது. நீங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் சார், நீங்க ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அதனால சோசியல் மீடியால கண்ட குப்பை எழுதுறானுங்க அப்படிங்கிறதுக்காக அது உண்மையெல்லாம் ஆகாது. அத நீங்க உண்மை மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்ககிட்ட இருந்து அதை நாங்க எதிர்பார்க்கல. அவங்க விசிக கட்சியில இது வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சாங்க. சார் எதுக்கு சார் மறுப்பு தெரிவிக்கணும்? சார் எதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்னு? ரோட்ல போற வரவெல்லாம் 1000 சொல்லுவோம், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணுமா? என்ன இது குழந்தைத்தனமா இருக்குது சார்? இது நடந்திருக்குதா இல்லையா? கட்சி வேட்பாளரை மாத்தி இது நடந்திருக்குதா இல்லையா? அதே போல விலவங்கோடு தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் கேரளால இருந்து இங்க போட்டிடுறாரு சார். அது காங்கிரஸோட டிசிஷன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். இதெல்லாம் மடை மாற்றத்துக்கு தான் இது சார். அப்புறம் ஏன் இங்க தோத்து போன திரு எல் முருகனை எதுக்கு மகாராஷ்டிரால இருந்து எம்பி ஆக்குனாங்கன்னு கேட்கலாமா? ராஜ்யசபா எது கொடுத்தாங்கன்னு கேட்கலாமா? இதெல்லாம் என்ன கேள்வி இது? ஒரு பார்ட்டி டிசைட் பண்ண பார்டர் ஸ்டேட் அது, அங்க இருந்து ஒரு ஆளை கொடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க விலவங்கோடு தொகுதியை சாராத ஒரு நபர் போட்டி போட முடியுமா சார்? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். விலவங்கோடு தொகுதியை சாராத ஒரு நபர் நீங்க இங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க முடியுமா? முதல்ல கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் சார். கேரளாவுடைய சிட்டிசனு தமிழ்நாட்டுக்குள்ள எம்எல்ஏ தொகுதிக்குள்ள போட்டி போட முடியுமா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல சார். கேரளாவை சேர்ந்த ஒரு பிரஜை எப்படி சார் தமிழ்நாட்டுக்குள்ள போட்டி போட முடியும்? சார் ஒரு நிமிஷம். திரு கார்த்திக் சிதம்பரம் நேற்றைக்கு சீமான் அவர்களுக்கு என்ன சொன்னாரு? இந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தொகுதியில் எப்படி போட்டியிடலாம் நேற்று கார்த்திக் பேசினாரா இல்லையா? அப்ப சட்டம் எல்லாருக்கும் ஒரே எம்பி தேர்தல்ல தான் சார் அப்படி போட்டி போட முடியும். எம்எல்ஏல எப்படி சார் போட்டி போட முடியும்? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கார்த்திக் சிதம்பரம் பேசினது அவரு அந்த ஊரை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதானே? அதேதான் நானும் இப்ப சொல்றேன். விலவங்கோட்டை சேர்ந்தவர் இல்லாத கேரளால இருந்து வந்திருக்கிறார், இங்க போட்டிருக்காரு. நானும் அதேதான். இல்ல சார், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சார். இல்ல சார், கேரளாவை சேர்ந்தவர் சார். அவரு கேரளாவை சேர்ந்தவர். அவர் சார் எனக்கு உண்மையா புரியல சார். எனக்கு ஒருவேளை நான் ஏதோ தப்பா பேசுறேனா இல்ல நீங்க ஏதோ சொல்றது எனக்கு புரியலையா? தமிழ்நாட்டுல வாக்கு இல்லாத ஒருத்தர் எப்படி விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட முடியும் சார்? நீங்க சொல்லுங்க சார் எனக்கு. அந்த இதெல்லாம் இவங்க கை தேர்ந்தவர்கள் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்மென்ட் சார் இது. சார் இதெல்லாம் என்ன சார் அநியாயமா பேசுறீங்களே சார்? கொஞ்சம் நியாயமா பேசுங்க சார். சார் விலவங்கோடு தொகுதியில நீங்க விலவங்கோடு தொகுதி விட்டுருங்க சார். தமிழ்நாட்டுல வாக்கு இல்லாத ஒருத்தர் எப்படி சார் தமிழ்நாட்டுக்குள்ள போட்டி போட முடியும்? சார் வாக்கு போடுறது இவங்களுக்கு என்ன ஈஸியா? போலி வாக்காளர்கள் எவ்வளவு பேர் சேர்த்தாங்க எஸ்ஐஆர்ல எவ்வளவு போலி வாக்காளர்கள் சேர்த்தாங்க? இல்ல சார், இல்ல சார் ஒருவேளை சார் எனக்கே உண்மை மறந்தே போயிரும் போல தெரியுது சார். நானே சரி சார் சரி சார் போலி வாக்காளர்கள் எவ்வளவு பேர் சேர்த்தாங்க? சார் ரொம்ப 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 ஜாஸ்தி. கோவிந்தராஜன் சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க கேக்குது சார். கோவிந்தராஜன் சார் என்னன்னா எலெக்ஷன் முடிகிற வரை இதே மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால சார்
தேவேந்திர பட்னாவிஸினுடைய அந்த ஸ்டேட்மெண்டை அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் அதை அக்னாலஜ் பண்ணுதா சார்? அதை ஏற்றுக்கொள்கிறதா? இந்த அவர்கள் அமைதியாக இருந்து எதுவும் இதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருப்பதன் மூலமாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களா? இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இங்க வந்து பிஜேபி கேண்டிடேட்டை ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ வரும் அப்படின்னு சொல்லி செல்வதை ஏடிஎம்கே மௌனமாக இருந்து அதை ஆமோதிக்கிறதா அல்லது ஆட்சேபிக்கிறதா? கேக்குதா சார்? நான் பேசுறது உங்களுக்கு திரும்ப ஃப்ரீஸ் ஆயிட்டாரா? சார் கேக்குது சார், கேக்குது. சொல்லுங்க சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? ரைட். அதாவது நான் இது எப்படி பாக்குறாங்கன்னாக்க, எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறார். அதனால அவர் தமிழகத்துக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இது கிடையாது. சார் கொஞ்சம் கம்முன்னு இருங்க சார். எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் அப்படி இருக்கிறப்ப அவருக்கு பேசுவதற்கு, கருத்து சொல்வதற்கு, ஒரு ஆட்சியை பற்றி கருத்து சொல்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவரும் ஒரு இந்திய குடிமகனாக எல்லா கருத்தையும் சொல்வதற்கு அவருக்கு எல்லாம் இருக்கிறது. அத வந்து இவரு நம்ம துரை தமிழ்ச்செல்வன் வந்து சொல்றப்ப அவர் வந்து பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது, வேற ஒரு மாநிலத்தை பத்தி இந்த மாநிலத்தை நடக்கின்ற குறைகள் சொல்லக்கூடாது, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தா தான் பாக்குறேன். அவருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லா கருத்து சொல்றதுக்கு இருக்கிறது. அவரு ரெண்டாவது அந்த கருத்து பொய்யாக இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் கொடுக்குது. கரெக்ட்டா சார்? பிரிவினைவாதம் தூண்டுற இல்ல மாநிலத்தை வஞ்சிக்கிற அளவுக்கு சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்ன சார் யார் பேசுறதுமே போட முடியாது சார். இது அதாவது கருத்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இவரை தேர்ந்தெடுத்தால் மெட்ரோ திட்டம் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அது நிச்சயமாக தமிழகத்துக்கு மெட்ரோ திட்டம் வரும். அதாவது அது ஆல்ரெடி அந்த சமயத்துல சர்ச்சை வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் எல்லாம் இதை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. இவங்க திமுகவுக்கு இப்ப இவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. திருப்பி திருப்பி பாஜக அவங்க மீதே விமர்சனம் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வேற எதுவுமே கிடையாது. பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில சரக்கு இல்ல. இன்னொன்னு திரு திருமாவளவன் பத்தி இன்னொன்னு ஒரு இதை குறிப்பிட விரும்புறீங்க. திரு திருமாவளவன் அவர்கள் பாண்டிச்சேரியில அவருடைய சொந்த கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேற நகைப்புக்கூடியது எங்க பார்க்க முடியும்? ஒரு கட்சியின் தலைவர் தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரியில. இதுல கூட எப்படிங்க? இதெல்லாம் மதைமாற்றம் செய்வதற்கு திமுக ஒரு திசை திருப்புவதற்கு இது போல பிஜேபியோ ஒரு இதா எடுத்துக்கிறாங்க. இப்படிதான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. காரை செல்வராஜ் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு 5 minutes இருக்குது மொத்த டைம். எனக்கு ஏதாவது நீங்க சுருக்கமா சொல்ல விரும்புறீங்களா? முக்கியமான செய்தி, கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால குஜராத்ல இருந்து ஒரு டீம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போய் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போனதை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். உத்தரப்பிரதேசத்துல இருந்து இல்ல அது வந்து குஜராத்ல வந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து இப்ப வந்தாங்க, கடந்த மாதம் வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, குழந்தை பிறப்பு தாய் சேய் நல இறப்பு விகிதம் மிக குறைவாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இங்க எப்படி அந்த தாய் சேய் நலன், குழந்தை பிறப்பு இறப்பு சதவிகிதம் குறைவாக இருப்பதற்காக இங்க இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள், எது போன்றதொரு மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது என்பதை பார்த்துட்டு ரொம்ப வியப்படைந்து போய் மூக்குல விரல வச்சுட்டு போற அளவிற்கான கட்டமைப்பு இருக்கிறது. நான் இங்கே சொல்லுவதெல்லாம், நம்ம வந்து 6 மாநில முதல்வர் வரட்டும், மற்ற மாநிலங்களிலிருந்து அரசு அதிகாரிகள்லாம் வரட்டும், காலை உணவு திட்டம் எங்கே, காலை உணவு திட்டத்தினுடைய சிறப்பு, கல்வி நிலையங்கள் இருக்கிற சிறப்பு, அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிற கட்டமைப்பு, அந்த கிட்டத்தட்ட ஒரு இந்த 5 ஆண்டுகளில் 8500 பள்ளிகள் ஸ்மார்ட் கிளாஸா உருவாக்கி இன்றைக்கு 70% திறன் மேம்பாட்டிலே பயிற்சி பெற்ற மாணவர்கள்
இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கோலோச்சுகிறார்கள். எப்படி அந்த கல்வி கட்டமைப்பு இருக்கிறது, சுகாதார கட்டமைப்பு இருக்கிறது, பொருளாதார உயர்விற்கான கட்டமைப்பு எப்படி, அரசு ஆலோசனை குழுக்களை அமைத்திருக்கிறது, நிதி மேம்பாட்டிற்காக அமைத்த குழுவினுடைய செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு போய் அவங்க மாநிலத்திலே செயல்படுத்தக்கூடிய அளவிற்கான தரத்தோடு இருக்கிற தமிழகத்திற்கு வருகிற பட்னாவிஸ் அவர்கள் நாவடக்கம் தேவை. உங்கள் மாநிலத்தை நீங்கள் என்ன வேணா பேசலாம். இங்கே பேசுகிற பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்கிற நிலையிலிருந்து பேசுகிற பொழுது நீங்க இவருக்கு ஓட்டு போட்டா தான் நாங்க மெட்ரோ கொண்டு வருவோம் சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே ஓகே கோவிந்தராஜன் சார், நான் முடிக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு சமாச்சாரம் சொல்லணும். அதாவது இந்த சார் விலவங்கோட பத்தி துரைசாமி சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதாவது அந்த கேண்டிடேட் டாக்டர் டி பிரவீன்றவர் கேரளா அந்த பேராயத்தின் சபை செயலாளரா காரக்கோணம்ன்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர். அந்த காரக்கோணம்ன்ற பகுதி கேரள தமிழக எல்லையில இருக்குது. அந்த காங்கிரஸ் கட்சியில அவர் கேரளா பார்டர்ல இருக்காரு. காரக்கோணம்ன்ற பகுதி கேரளா தமிழக எல்லையில இருக்கு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுமே கேரளாவை சேர்ந்தவர்கள் அவருக்கு இங்க கொடுக்க கூடாது. அவங்கதான் ஒரு போர்க்கொடி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு இது பண்ணிருக்கிறார். கேரளாவின் பேராயத்தின் தென் கேரள சபை சார் கோவிந்தராஜன் சார் ரொம்ப நன்றி சார். விலவங்கோடு பார்டர் நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க சார், எனக்கு தெரியும் அந்த பார்டரை பத்தி கொஞ்சம் ரொம்ப நல்லாவே. நன்றி. ஆனா அவருக்கு வாக்கு தமிழ்நாட்டில் தான் சார் இருக்குது. ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.